ஜப்பான் ஜூவில் பஞ்ச் அப்படிங்கிற குரங்கு பிறக்குது. அந்த குரங்கை அதோட அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. அதோட குடும்பமும் அந்த இனமும் கூட அந்த குரங்கை ஒதுக்கி வைக்கிறாங்க. தனிமையில் நொந்து போயிருந்த அந்த குரங்கை அந்த ஜூவில் இருந்த ஸ்டோர் கீப்பர் ப்ரொடக்ட் பண்ணுறாரு. ரொம்ப நாளாக கவனித்து பார்த்துட்டு ஒரு குரங்கு டோலை கொண்டு வந்து அந்த பஞ்ச் குரங்கு கிட்ட கொடுக்குறாரு. அந்த பஞ்ச் என்ற குரங்கும் அந்த டோலை நேசிக்க ஆரம்பித்து அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருச்சு. தன் கூட்டத்தோட இந்த குரங்கு சேருவதற்கு எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த கூட்டமே இந்த குரங்கை எதிர்த்து தனிமைப்படுத்தி விட்டுருச்சு. வேறு வழி இல்லாமல் இந்த பஞ்ச் என்ற குரங்கும் உயிரற்ற உணர்வற்ற அந்த குரங்கு டோலோடையே வாழ வேண்டி வந்துருச்சு. பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற இந்த குரங்கை இப்போ ரீசண்டாக பிப்ரவரியில் ஒரு எடன்ஸ் குரங்கு ஏற்றுக்கொண்டு அரவணைக்குது. அதுக்கப்புறம்தான் அந்த இனமே இந்த பஞ்ச் என்ற குரங்கை ஏற்றுக்க ஆரம்பிக்குது. ஜனவரி மாதத்தில் ஒரு பெண் குயினோட லெசன் தன்னோட கூட்டமே வேணாம் என்று தன்னந்தனியாக ஒரு மலையை நோக்கி போணுச்சு. இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தது அந்த பெண் குயின். பிப்ரவரி மாதம் இந்த குரங்கோட லெசன் தன்னோட கூட்டத்திடம் போய் என்னை ஏற்றுக்கோங்கன்னு அடம் பிடிச்சாலும் அந்த கூட்டமே இந்த பஞ்ச் என்ற குரங்கை வேணாமன்னு நிராகரிச்சிச்சு. யாருமே தேவையில்லை என்று போன அந்த பெண் குயினோட லைஃப் அப்பவே முடிந்தது. எல்லோருமே தேவைன்னு அடம் பிடித்த இந்த குரங்கோட லைஃப் புதிதாக அமைந்தது. டிஃபரண்ட் லெசன்ஸ் பட் சேம் ஜர்னி. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பார்த்தா, சில மனிதர்களிடம் மட்டுமில்லாமல் மிருகங்களிடமும் பறவைகளிடமும் மனிதர்களாகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது என்பது தான். இந்த உலகத்தில் நாங்கள் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுமே அன்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் ஏங்குது என்பது கூட நிதர்சனமான உண்மை. எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு காட்டுங்க. கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார்.